Hi friends, TNPSC Group 2 எக்ஸாமுக்கு எல்லாரும் வந்து கடுமையாக ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிற இந்த சில டிப்ஸையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் அமையும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 7 hours. ஓகேங்களா? இந்த 7 நாட்களில் 6 நாட்கள் வந்து 7 hours படிங்க. ஓகேங்களா? மினிமம் 7 hours கண்டிப்பாக படித்தாகும். சரிங்களா? ரெண்டாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தவொடனே மேக்ஸை படிங்க. சரிங்களா? தயவு செஞ்சு சோஷியலோ இல்லை சயின்ஸோ இல்லை ஈவன் தமிழோ தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா மேக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரெயின் வந்து டியூனப் ஆகும். சரிங்களா? ரெஃப்ரெஷ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1 hour வந்து மேக்ஸ் பாருங்கள். ஓகேங்களா? மீதி இருக்க 6 hours வந்து ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்னென்னா ரிவிஷன். ஓகேங்களா? ரிவிஷன் தான் இட்ஸ் எ கீ டு சக்ஸஸ். ஓகேங்களா? இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கடைசி நேரத்தில் எல்லாமே வந்து குழப்பிடும். சரிங்களா? தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு 10 times எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ ஸ்டடி ஆன் 5/7/2017. சரிங்களா? எக்ஸாமுக்கு முந்தின நாள் படிக்கவே கூடாது. ஏன்னா அது வந்து உங்களுடைய எனர்ஜி லூஸராக போயிடும். ஓகேங்களா? இத்தனை நாள் கஷ்டப்பட்டு நீங்கள் படித்து உங்களுடைய வேர்வை சிந்தி படிச்சிருப்பீங்க. கடைசி முந்தின நாள் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒட்டுமொத்த எனர்ஜி உங்களுக்கு போயிடும். சரிங்களா? வேணால் ஒன்று பண்ணுங்கள். என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? நியூஸ் பேப்பரை வந்து ஒரு 3 நாளைக்கு சேர்த்து வச்சுட்டு அதை வந்து இந்த நாளில் காம்போசிட் பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் சனிக்கிழமை படிங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் see the ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் டெக்னிக் என்னென்னா தயவு செஞ்சு ஒரு கொஷின் வந்து கொடுக்குறாங்கன்னா ஆப்ஷனை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஆப்ஷன் இல்லாமல் இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் நம்மளால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து தப்பாக இருக்கும், இன்னொரு ஆப்ஷன் கொஞ்சம் ரெலவன்ஸாக இருக்கும், 2 ஆப்ஷன் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணும். சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில கொஷின் வந்து நல்ல ஆன்சர் தெரிஞ்சால் கூட சரி ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. சரிங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு ஆப்ஷனை பார்க்காதீங்க. ஆப்ஷனை பார்க்காம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ 6th பாயிண்ட்னு பார்ப்போம். see the question numbers clearly. ஓகேங்களா? இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு பெரிய ட்ராபேக். என்னென்னா கொஷின் பேப்பரை பார்த்துருவாங்க. கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? இருந்த உடனே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு எல்லா ஆன்சரையும் ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அப்படி ஆன்சர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரே ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு ஸ்வாப் ஆச்சுன்னா எல்லாமே தப்பாயிடும். சரிங்களா? ஒரு கொஷின் நம்பர் மாதிரி 51க்கு பதிலாக 52க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு 53க்கு பதிலாக அப்படியே லைனாக ஸ்பான்டேனியஸாக வந்து எல்லாமே வந்து மாறிடும். சரிங்களா? ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ண பிறகு அதை திருப்பி மாற்றவும் முடியாது. ஸோ அது ரொம்ப பெரிய பிரச்சனை உண்டாக்கும். சரிங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 7th அட்டன் ஆல் த கொஷின். சரிங்களா? எல்லா கொஷினையும் தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எந்த ஒரு கொஷினையும் வந்து விட்டுட்டு வந்துடாதீங்க. டைமிங்கை கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஓகேங்களா? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? கண்டிப்பாக அதுக்காக தான் நாங்கள் எவ்வளோ டிப்ஸ் சொல்லிகிட்ருக்கோம். ஓகே, தயவு செஞ்சு உங்கள் சீனியர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஓகேங்களா? கடைசி நேரத்தில் உங்களுக்கு தெரியாத ஒன்று வந்து அவர் படிச்சுட்ருக்காரு. திடீர்னு யாராச்சும் கொஷின் கேட்டால் பதில் சொல்ல தெரியல கடைசி நேரத்தில்னு உங்களுக்கு வந்து அது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும். சரிங்களா? தயவு செஞ்சு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நம்பி எக்ஸாம் எழுதுங்க. சரிங்களா? தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு எவ்வளோ தெரியுது நமக்கு எவ்வளோ தெரியுது இந்த கம்பேரிசன் வேண்டாம். சரிங்களா? நீங்கள் படித்தது மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு படித்தது உங்களுக்கு தெரியாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து போதுமான அளவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வர நிறைய வீடியோஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.